ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வீக்குக்குள்ளே வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு, சிக்கனு, மட்டனு எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை வந்து நான் எப்படி எப்படிலாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த டைனிங் டேபிள் கவரை வந்து அப்படியே சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். போன வாரம் லாங் வீடியோ நான் போட்டிருந்தேன், அதை பார்த்தவங்களுக்கு தெரியும். நான் இந்த கவர் வந்து ஆன்மார்ட் ஷாப்பில் தான் வாங்கியிருந்தேன். 2 கவர் மாதிரி கீழே வந்து கோல்டன் கலரில், மேலே வந்து இந்த பாலித்தீன் ஷீட் மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி. ஏன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. சரி, ஓகே, இப்போ வந்து எல்லாத்தையுமே எடுத்து வச்சிடலாமா. வாங்கிட்டு வந்ததுமே இந்த மாதிரி எல்லாத்தையுமே எடுத்து வச்சிருவேன் வெளியே. எப்போவுமே வந்து லூலுவில் தான் நாங்கள் இங்கே போய் வாங்குவோம். வீக்லி ஒன்ஸ் போய் வாங்கிட்டு வந்துடுவோம். எல்லாமே மொத்தமாகவே வாங்கிடுவோம். அதே மாதிரி லூலுவில் மட்டும்தான் இந்தியன் வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு எல்லாமே வந்து கிடைக்கும். மற்ற கடையில் கம்பேர் பண்ணும்போது ரேட்டுமே கொஞ்சம் நமக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இப்போ வந்து எல்லா வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு எல்லாத்தையுமே அதோட கவர்லேருந்து வெளியே எடுத்து வச்சுருவேன். வெளியே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா ஜிப்லாக் கவரில் தான் வந்து வைக்க போகிறேன். எல்லாத்தையுமே பாக்ஸில் வந்து போட்டு வைக்க மாட்டேன். அதே மாதிரி எதையுமே வாஷ் பண்ணி வைக்க மாட்டேன். எப்போவுமே வந்து வாஷ் பண்ணி வைக்கிறதுனால நமக்கு வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே அழுகி தான் போகும். நம்ம வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சி வைக்கலாம் அப்படின்னு நினப்போம். ஆனால் துடைக்கும் போது கொஞ்சமாவது ஈரம் அதில் இருக்க தான் செய்யும். அதில் வந்து எப்படியும் நமக்கு அழுகிரும். ஸோ நான் எப்போவுமே வந்து வாஷ் பண்ணாமல் தான் வைப்பேன். அதே மாதிரி நான் வந்து பல்காக வாங்குறதுனால அவ்வளோ பாக்ஸ் நமக்கு வந்து ஃப்ரிட்ஜ்லேயுமே இடம் இருக்காது வைக்கிறதுக்கு. அதனால் நான் வந்து ஜிப்லாக் கவரில் தான் வைப்பேன். ஃப்ரூட்ஸு, இந்த மஸ்க் மெலானு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வெளியே வைப்பேன். அதை கட் பண்ணால் மட்டும்தான் மஸ்க் மெலான் எல்லாமே ஃப்ரிட்ஜில் வைக்கணும். இப்போ நம்ம பாதி கட் பண்ணிவிட்டு பாதி நாளைக்கு சாப்பிடலாம் அப்படின்னு இருக்கும்போது அதை மட்டும்தான் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். இல்லாட்டா அந்த ஃப்ரூட்ஸை வந்து வெளியே வச்சே சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் தக்காளி வந்து மேலே உள்ள அந்த இலை, காம்பு இது எல்லாத்தையுமே எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு டிஷ்யூவையும் போட்டுட்டு தான் ஸ்டோர் பண்ணுவேன். ஆப்பிள் வந்து தேவையானது எடுத்துகிட்டு அதையுமே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இது வந்து சைனா இஞ்சி வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவேன். இப்போ எல்லாத்தையுமே எடுத்து உள்ளே வச்சுக்கலாம். எல்லாத்துக்குமே டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுக்கோங்க. டிஷ்யூ பேப்பர் எடுத்து போட்டு வச்சு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா அதில் உள்ள ஈரப்பதம் எல்லாமே அப்படியே உறிஞ்சி எடுத்துரும். அதுக்கப்புறம் இது வந்து காலிஃப்ளவர் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக மேலே உள்ள அந்த இலைகள் எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையுமே ஜிப்லாக் கவரில் போட்டுட்டு டிஷ்யூ பேப்பரையும் உள்ளே போட்டு வச்சுருவேன். இதுவும் எதுவுமே ஆகாது. 1 வீக் ஆனாலும் 1 வீக் மேலேயுமே இது அப்படியே தான் இருக்கும். இது வந்து கேப்சிகமும் அதே மாதிரி தான் கவரில் தான் வைப்பேன். இந்த பாக்ஸில் வந்து பச்சை மிளகாவும் லெமனும் வைக்க போகிறேன். பச்சை மிளகா எல்லாமே காம்பு எல்லாத்தையுமே எடுத்து போட்டுட்டு கொஞ்சம் நமக்கு தேவையானதை மட்டும் இந்த பாக்ஸில் வச்சுட்டு மிச்சம் உள்ளது எல்லாத்தையுமே கவரில் போட்டு வச்சுருவேன். அதுக்கப்புறம் இது வந்து மஷ்ரூமு, ப்ளூபெர்ரிஸு இது எல்லாமே அந்தந்த டப்பாவில் அப்படியே தான் இருக்கும். இப்போ வந்து எல்லாத்தையுமே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஆனியன் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆனியன் வந்து இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட்டில் போட்டு வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் இந்த பூண்டு வந்து பல்லாக பிரித்தே போட்டுருவேன். ஏன்னா அது வந்து நம்ம முழுசாக வைக்கும் போது முளை விட்டுரும். இப்படி பிரித்து வச்சோன்னா முளை விடாமல் இருக்கும். அதுக்கப்புறம் கீரை எல்லாமே வந்து நான் பாக்ஸில் தான் வைக்க போகிறேன். மல்லிக்கீரை, புதினாக்கீரை, கருவேப்பிலை இந்த 3ஐயுமே வந்து பாக்ஸில் வச்சுக்கிட்டா நமக்கு வந்து சீக்கிரமாக வாடி போகாமல் இருக்கும். இது வந்து மல்லிக்கீரையை வந்து இந்த மஞ்சளாக இருக்கிற இலை எல்லாத்தையுமே எடுத்து தூர போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு அப்படியே அடிக்கடிக்கு மேலே அடிக்கடிக்கு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி குறுகலாக இல்லாமல் நல்ல அகலமாக இருக்கிற பாக்ஸில் போட்டால் சீக்கிரமே வாடி போகாமல் அழுகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து புதினா இலையும் அதே மாதிரி தான் வைக்கிறேன். டிஷ்யூ பேப்பரை மேலே போட்டு அப்படி வச்சிங்கன்னா ஈரப்பதம் அப்படியே உறிஞ்சி நமக்கு வம்பா போகாமல் இருக்கும். இது வந்து கருவேப்பிலையை வந்து காம்பை எடுத்துகிட்டு உருத்தி போட்டிருக்கேன். இதையுமே அப்படி தான் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பேன். ரொம்ப நாளைக்கு வரும். இது வந்து 1 வீக் மட்டும் இல்லை, அதுக்கு மேலே கூட இது நல்லா தான் இருக்கும்.
அதுக்கப்புறம் இது வந்து பாலக்கீரைய வந்து அந்த ஸ்டெம் எல்லாமே எடுத்து விட்டுட்டு, அந்த இலைய மட்டும் பிச்சு பிச்சு போட்டு, அத வந்து இந்த ஜிப்லாக் கவரில் தான் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பேன். அதுவுமே வாடாது, நல்லா தான் இருக்கும். ஃபஸ்ட்டு டிஷ்யூ போட்டு எல்லாத்துலேயுமே டிஷ்யூ போட்டு வச்சுக்கோங்க. அப்படின்னா வந்து நல்லா வாடாமல் அப்படியே இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இப்போ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து சிக்கன், மட்டனு இதெல்லாமே எடுத்து வச்சிடலாம். இதெல்லாம் வந்து கவர்லேருந்து எடுத்து பிரித்து வச்சுட்டு பாக்ஸில் தான் வைக்க போகிறேன். சிக்கன் வந்து ஃபஸ்ட்டு வைக்கிறேன். சிக்கன் வந்து நாங்கள் எப்படி வாங்குவோன்னா, ஒரு சிக்கன் வந்து பார்பிக்யூ அந்த மாதிரி கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணுவேன். ஒரு சிக்கனை 8 பீஸாக கட் பண்ணுவேன். இன்னொரு சிக்கன் வந்து கறிக்கு வைக்கிற மாதிரி குட்டி குட்டி பீசஸாக தான் கட் பண்ணுவேன். நாங்கள் வந்து அடிக்கடி சிக்கன் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த சூப்புக்கு, என் பையனுக்கு வந்து நான் போட்டு கொடுக்குறதுக்கு, அதுக்கப்புறமா கஞ்சி போடுவேன். அந்த மாதிரி சிக்கன் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் பிரித்து வச்சுக்கிட்டேன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து ஃப்ரோசன் சிக்கன் வந்து தந்தூரிக்கு தான் வாங்கினோம். சில டைம் வந்து நைட்டு வந்து டின்னருக்கு இந்த மாதிரி தந்தூரி, பார்பிக்யூ அந்த மாதிரி கடையில் போய் வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக வீட்டிலையே செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி வாங்கிட்டு வருவோம். அதுக்கப்புறம் இது வந்து பீஃபு, இது கட் பண்ணலை, இது வந்து அப்படியே முழுசாகவே வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த சில்வர் பாக்ஸில் வந்து ஈரல் தான் வைக்க போகிறேன். மட்டன் ஈரலும் வாங்கிட்டு வந்திருந்தோம். அதுவும் வந்து 2 இது வாங்கியிருந்தோம். அதையுமே 2 இதில் வச்சுட்டேன். அந்த மாதிரி மொத்தமாக வந்து வைக்காமல் இப்படி தனித்தனியாக வந்து வைக்கும்போது, ஃப்ரீசரில் வைக்கும்போது எல்லாமே சேர்ந்து ஃப்ரீஸ் ஆயிரும். தனித்தனியாக வச்சிட்டோன்னா தேவைக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டைம் ஃப்ரீசர்லேருந்து எடுத்து தண்ணியில் போட்டுட்டோன்னா அதை யூஸ் பண்ணிடணும். திருப்பியும் ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது. இப்போ இதையும் எல்லாத்தையும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா முட்டையை எடுத்து வச்சுக்கலாம். முட்டையுமே அதே மாதிரி தான், நான் ஃப்ரிட்ஜில் வைக்கவே மாட்டேன். எப்போவுமே வெளியே தான் வைப்பேன். எதுவுமே ஆகாது, நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி இவ்வளோ மொத்தமாக 30 முட்டை அப்படி தான் வாங்குவேன். அதான் வந்து நமக்குமே லாபமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட்டில் போட்டு அதை வந்து வெளியே தான் வச்சுருப்பேன். ஒன்றுமே ஆகாது, நல்லா தான் இருக்கும். அவ்வளோதாங்க, முடிஞ்சுது. எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.